முத்தழகு, பூமி 2 பேருமே குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மீனாட்சி முத்தழகு வச்சுட்ருக்காங்க. அப்ப அங்கேருந்து மருது 2 பேருமே வராங்க. வந்தோனே கேட்குறாங்க, "வாங்க உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா என்ன ஒரு மாதிரி அமைதியா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. "அதுவா? அம்மா இல்லல்ல அதான். அம்மா இருந்தா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு மாரி சத்தமா இருக்கும் வீடு. இப்போ அவங்க இல்லாம ஒரு மாரி அமைதியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள கரெக்ட்டா வராங்க முத்தழகோட சித்தி, அவங்க அப்பா 2 பேருமே வராங்க. வந்தோனே, "என்னடா என்ன? நான் இல்லன்னு சொன்னேனே என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு சவுண்ட் பார்ட்டி மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இல்லன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்றாங்க. "எப்பம்மா வந்த? எப்படிம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகோட அப்பா கேட்குறாரு. நல்லா இருக்கேன்ப்பா. வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல சித்தப்பாவோட அந்த ஃபங்ஷனுக்கு போனேன். அதனால தான் வர முடியல" அப்படின்னு சொல்றாரு. "பரவாயில்லப்பா அந்த அதெல்லாம் நல்லபடியா பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. "ஆமாம்மா சித்தப்பாக்கு நம்மள விட்டா யார் இருக்கா? அதனால நான் தான் எல்லாமே பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "சரி, சரி வாங்க உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "ஆமா, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் மீனாட்சி வச்சு கொஞ்சிட்டே இருக்க? உன்னோட குழந்தை சரவணன் தானே. எதுக்காக நீ அந்த பொண்ண வச்சுட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்குறாங்க. "அந்த அஞ்சலியே நமக்கு நமக்கு எதிரா வந்திருக்கா. அவ குழந்தைய வச்சுட்டு உறவாடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே முத்தழகு குழந்தைய வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மத்த எல்லாருமே பார்க்குறாங்க. "பையன குடு" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன வாங்குறாங்க. வாங்கி கையில வச்சுக்கிறாங்க. "என்ன செல்லம் வீட்டுக்கு வந்துட்டியா அப்பா? வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. தானா ஃபோன் பண்றாங்க. அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. பாட்டி ஃபோன கட் பண்ணிட்டே இருக்காங்க. "என்ன ஃபோன் எடுக்கவே மாட்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தானா மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. பாட்டி ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "நான் யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "யாருன்னு தெரியலையே" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "நான் சேகரோட பொண்டாட்டி தனா பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நல்லா தெரிஞ்சுக்கங்க. எனக்கு பொறந்த குழந்தைய நீங்க தானே யார்கிட்டயோ குடுத்துட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு தானே சொல்றாங்க. "இங்க பாரும்மா அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "எனக்கு நல்லா தெரிஞ்சு தான் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தைய எதுக்காக என்கிட்டேருந்து பிரிச்சீங்க? தயவு செய்து என் குழந்தைய அடையாளம் காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்றாங்க. "இங்க பாரும்மா, உன் புருஷன் தான் ரொம்ப கெட்டவன். அவன் என்னை மிரட்டி தான் இதெல்லாம் பண்ண சொன்னான். நான் வேணா உன் குழந்தைய அடையாளம் காட்டுறேன். ஆனா என்ன நீ மாட்டி விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "இல்ல, இல்ல, இல்ல நான் மாட்டிலாம் விட மாட்டேன். நீங்க வாங்க. தயவு செய்து என் கூட வாங்க. வந்து என் குழந்தைய அடையாளம் காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தனம் பாட்டிய கூப்பிடுறாங்க. முத்தழகு, பூமி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. போனோனே, சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. "எனக்கு உருண்டை சாப்பாடு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்னடா கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ போய் உருண்டை சாப்பாடுலாம் கேட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகோட சித்தி சொல்றாங்க. "பரவாயில்லக்கா எனக்கு எனக்கு குடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மருது உடனே சாப்பாடு போட்டு நல்லா சாம்பார்லாம் ஊத்தி குடுக்குறாங்க. அத பார்த்தோனே எல்லாருமே உருண்டை சாப்பாடு கேட்குறாங்க. "எனக்கும் குடு, எனக்கும் குடு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத முத்தழகோட சித்தி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு, "என்ன முத்தழகு நீ சாப்பிடலையான்னு?" சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்." "சரி எல்லாருக்கும் உருண்டை சாப்பாடு குடுக்குறேன். எனக்கு உருண்டை சாப்பாடே குடு" அப்படின்னு அவங்க சித்தி கேட்குறாங்க. அத பார்த்தோனே முத்தழகு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "என்ன சித்தி எப்பவுமே என்ன திட்டிகிட்டே இருப்பீங்க. இப்ப இவ்ளோ சந்தோஷமா உருண்டை சாப்பாடு கேட்குறீங்க" அப்படின்னு முத்தழகு சொல்றாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் சாப்பிடுறாங்களே எனக்கும் சாப்பிடணும் போல இருந்தது அதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்றாங்க. "சரி இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டை குடுக்குறாங்க. குடுக்கும்போது அந்த உருண்டையிலேயே கொஞ்சோண்டு சாப்பாடு முத்தழகுக்கு ஊட்டுறாங்க அவங்க சித்தி. அத பார்த்தோனே முத்தழகு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி, ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தானா அந்த பாட்டிய பார்க்குறாங்க. பார்த்து கூட்டிட்டு வராங்க. "இதுல எந்த குழந்தை என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். அங்க 2 குழந்தை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தானா பாட்டிகிட்ட சொல்லி கூட்டிட்டு வராங்க.